அன்பார்ந்த சமூக வலைதள வாசக பெருமக்களே மற்றும் சாதனை நிபுணர்களே, அனைவருக்கும் வணக்கம். இதோ என் அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் கணக்குகளை பாருங்கள். 2008ஆம் ஆண்டில் பல பத்திரிகைகளில் வெளியிட்டு ஜெயித்து காட்டியிருக்கிறேன். அதாவது பல மாதங்கள் டைம் கொடுத்து. அதாவது தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதாவது அனைத்து மாவட்டங்களிலும் நான் இதை ஜெயித்து காட்டியிருக்கிறேன். அதனால் நான் ஜெயித்து காட்டினேனே என்று மேலும் ஆர்வமடைந்தேன். பல கேள்விகள் வருவது போல அந்த மாதிரி கணக்குகளையும் கண்டுபிடித்து நான் பத்திரிகையில் காட்டினேன். இந்த கணக்கையும் வெளியிடுங்க, நான் பரிசு 2 லட்ச ரூபா கொடுக்கிறேன் அப்படி என்று நான் எடுத்து கூறினேன். அவர்கள் கொடு, நான் பார்த்துக்கிட்டு தர்றேன் அப்படி என்று வாங்கி வைத்து விட்டார்கள். பிறகு என்ன அதை பத்திரிகையில் வெளியிடுறீங்களா இல்லையா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் பத்திரிகை உரிமையாளர் வெளியிட மாட்டான் என்று சொல்லிவிட்டார் என்று என்னிடம் கூறினார்கள். அப்போது நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா? இப்படி பொய் சொல்லி ஏமாத்தினா என்ன பண்றது அப்படி என்று நான் இரவு பகலுமாக சிந்தித்தேன். அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வருகிறேன், கேளுங்கள். இப்போ ஒரு வகுப்பறையில் ஒரு 8ஆம் வகுப்பு வரை ஒரு ஸ்கூல் இருக்கிறது. அதில் ஒரு மாணவன் படிக்கிறான். ஒரு மாணவன் இப்போ 7ஆம் வகுப்பு படிக்கிறான் என்று நான் கூற வருகிறேன். அதாவது 7ஆம் வகுப்பு படிக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த 7ஆம் வகுப்பு படிக்கிறது எதுக்கு? பாஸ் பண்ணுறதுக்கு தான். அப்போ பாஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த வாத்தியாருக்கு பொறாமையாகிவிட்டது. அது ஏன் பொறாமை ஆகணும்? அந்த மாணவன் திறமை இருக்கிறனால தானே அவன் பாஸ் பண்ணுறான் அப்படி என்று சந்தோஷம் படணும். ஆனால் அவருக்கு பொறாமை ஆகிவிட்டது, அவன் நல்லா பாஸ் பண்ணுறானே அப்படின்ட்டு. அதுபோல தான் என்னுடைய கணக்கும். நான் பாஸ் பண்ணிட்டேமே, அப்போ மேலும் பல கணக்கில் கண்டுபிடிக்கலாம் அப்படி என்று நான் கொடுத்தேன். அவர்கள் இவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருக்கானே, இவனை மேலே விடக்கூடாது அப்படி என்று பொறாமை அடைந்து விட்டார்கள். அதனால் நானும் பல விதமான கணக்குகள் கொடுத்திருந்தேன். அதாவது கூட்டல் குறி திசைவெளி புதிர் கணக்கு என்று கொடுத்திருந்தேன். ஏணிப்படி திசைவெளி புதிர் கணக்கு என்று ஒன்றை கொடுத்திருந்தேன். இன்னும் பல விதமான கணக்குகளை நான் கொடுத்திருந்தேன். ஆனால் வாங்கி பார்த்துக்கிட்டு இரு அப்புறம் சொல்கிறேன், என் ஓனர்கிட்ட கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைத்து விட்டார்கள். அப்புறம் நான் இரவும் பகலுமா சிந்தித்தேன். ஓ, இதை வாங்கி வச்சு ஏமாத்தினா என்ன பண்ணுறது அப்படி என்று நான் சிந்தித்தேன். அதனால தான் இப்படி ஏமாத்துறவர்கள் இல்லாமல் பண்ணணுமே என்று நான் இரவும் பகலுமா சிந்தித்து இப்போது 10 லட்சத்துக்கு 10 லட்சம் கட்டம் என்று வரும்படி இந்த திசைவெளி புதிர் கணக்கை நான் வெளியிட்டிருக்கிறேன் சமூக வலைதளங்களில். அப்போ என்ன ஆகும்? திருடி வாழ்ந்தவனுக்கு இதை முறியடிச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஒரு சாதனை என்றால் முறியடிச்சு கண்டுபிடிக்கலாம், அப்போ பேர் எடுக்கலாம், அது நல்ல பிள்ளைன்னு அர்த்தம். அதே போல தெரியாமே நீ திருட்டுத்தனமா எழுதிவிட்டு நான் கண்டுபிடிச்சோன்னு பேர் வாங்கினா அது என்ன அர்த்தம்? அது கோலச்சலமான வாழ்க்கையாகும். அதனால தான் நான் இரவும் பகலுமா சிந்தித்தேன். அப்போ இதெல்லாம் திருட்டுத்தனமா வாழ்றவங்களுக்கு நம்ம இதை அடக்கிற மாதிரி ஒரு கணக்கை கண்டுபிடிக்கணுமே என்றுதான் இப்போ 10 லட்சத்துக்கு 10 லட்சம் கட்டமாக வெளியிட்டிருக்கிறேன் சமூக வலைதளங்களில். அப்போ என்ன ஆகும்? திருட்டுத்தனமாக பயன்படுத்துகிறவன் அரசு முன்னிலையில் வரமாட்டான். நான் அரசு முன்னிலையில் வருபவர்களுக்கு நான் 2 லட்சம் பரிசு தொகை வழங்குகிறேன் அப்படி என்றுதான் நான் போட்டியை அறிவித்திருக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? திருட்டுத்தனமாக பயன்படுத்துறவங்கலாம் பயன்படுத்த முடியாது, அரசு முன்னிலையில் வர முடியாது. அந்த ஒரு தைரியத்தில் தான் இப்போது நான் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறேன். புரிஞ்சு கொண்டீர்களா? அப்போ திருட்டுத்தனமாக வாழ்றவங்கள எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படி என்று தான் நான் இரவு மூலமாக சிந்தித்தேன். இப்போ உலகத்தில் இந்த கணக்கை ஏன் கண்டுபிடிச்சேன்னா, இப்போ முத்திசைவெளி மொழிக்கு மொழி புதிர் கணக்கு என்று ஒன்றை வெளியிட்டிருக்கிறேன். அது ஏன் அப்படி வெளியிட்டிருக்கிறேன் என்றால், நோபல் பரிசுக்காக இதை கண்டுபிடிச்சேன். அது அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த நோபல் பரிசுக்காக நான் கண்டுபிடிச்சதை
எப்படியாவது இவனை ஏமாற்றணும், நம்ம பேர் வாங்கணுமே என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி ஆண்டவன் அவளை எளிதில் இடம் கொடுக்க மாட்டார். உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுப்பார். அதை நான் மனதில் வைத்துக்கொண்டு இரவும் பகலுமாக இந்த கணக்கை கண்டுபிடிச்சேன். இப்போ அதே போல நோபலில் பல துறைகள் இருக்கின்றன. பல துறைகள்லாம் இப்போ மருத்துவத்துறையே இருக்குது. மருத்துவத்துக்கு உண்டான நோபல் பரிசு அது, இப்போ உலகத்துக்கு பொருளாதாரத்துக்கு உண்டான நோபல் பரிசு அது, இப்போ மருத்துவத்துக்கு உண்டான நோபல் பரிசு இப்போ கொரோனா டயத்துங்களில் இப்போ இந்தியாவில் இருந்து மருந்து எவ்வளவோ போயிருக்குது. அப்போ அந்த மருந்துலையும் என்னாகும், எவ்வளோ அனுப்பியிருக்கேன் என்னங்கிறது எல்லாம் கணக்கு பார்த்து தான் ஆகணும். அப்போ கணக்கு வழக்கு என்பது உலகத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பயன்படுறது. இப்போ பொருளாதாரம் இருக்குது. பொருளாதாரத்துக்கு இந்த நாட்டுக்கு அமெரிக்கான்னா இப்போ அமெரிக்காவுக்கு எவ்வளோ அனுப்பியிருக்கான் அப்படின்றலாம் நம்ம பேசி தான் ஆகணும். என்னென்ன பொருள் அனுப்பியிருக்கேன், என்னென்ன போயிருக்குது. அப்போ அவர்கள் கொடுக்கறது வாங்குறதுலாம் சரிசமமாக போகணும். அப்போ தான் நம்ம உலகத்தில் சண்டை சச்சரவு வராது. அதை பயன்படுத்தி தான் நான் இந்த கணக்கை கண்டுபிடிச்சேன். அப்போ கணக்கு எல்லாத்துக்குமே பயன்படுதே அப்படின்று. அப்போ அதையே ஏமாத்தலாம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படின்று அதுக்கு மேலும் நான் யோசித்தேன். அதனால தான் இப்போ சமூக வலைதளத்தில் 10 லட்சத்துக்கு 10 லட்சம் கட்டமாக நான் வெளியிட்டிருக்கிறேன். அதாவது ஏற்கனவே கூட்டல் குறித்து சொல்லி புதிய கணக்கெல்லாம் என்று ஒன்றை கொடுத்திருந்தேன். பல கேள்விகள் வருவது போல, அடா இவன் என்னடா நம்மளுக்கு மேலே பெரிய அறிவாளியா இருக்கானே அப்படி என்று பொறாமையாகி விட்டார்கள். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஊக்கம் அதிகமாக தோன்றியது. 10 லட்சத்துக்கு 10 லட்சம் கட்டமாக வெளியிடும்படி. அதாவது என்னவென்றால், இப்போ திருடி வாழ்பவர் 1 லட்சம் கோடி கட்டங்களை அதில் எழுதி வரையணும். அந்த மாதிரி கணக்கு இது. 10 லட்சத்துக்கு 10 லட்சம் கட்டம். அப்போ 1 லட்சம் கோடி கட்டங்க வரைய முடியுமா? திருட்டு வகையாக பயன்படுத்துகிறவங்க அதை அவ்வளோ எளிதில் கண்டறிய முடியாது. அதனால தான் இந்த மாதிரி கணக்கை நான் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறேன். திறமை உள்ளவர்கள் 2 லட்சம் பரிசை பெற்றுக்கொள்ளலாம். புரிந்து கொண்டீர்களா? அதனால தான் ஏற்கனவே நான் பல பத்திரிகைகளில் வெளியிட்டு இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அப்போ ஆண்டவன் என்ன எனக்கு மட்டும்தான் 6 அறிவு கொடுத்திருக்காரா, பிறருக்கெல்லாம் 6 அறிவு கொடுக்கலையா அப்படி என்று இரவு பகலுமா நானும் சிந்தித்தேன். அப்போ திருட்டுத்தனமா அப்படி இருக்கும்போது ஏன் வாழ்ற, திருட்டுத்தனமா ஏன் பயன்படுத்துற அப்படி என்று நானும் பல பேர்கிட்ட கேள்வி கேட்டேன். திருட்டுத்தனமா பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியும் இருக்கேன். எனக்கு திறமை இருந்தால் நான் கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னார்கள். கண்டுபிடி பரிசு வாங்கிக்க அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அப்படித்தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் இதுவரை இன்னும் அரசு முன்னிலையில் யாரும் வரல. ஆனால் வந்தால் நான் 2 லட்சம் கொடுக்க தயாரிப்பா அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறேன். அப்போ நீ திருட்டுத்தனமாக பயன்படுத்துறதுனால நான் நீ வரமாட்டேங்கிற, ஏன் திருட்டுத்தனமாக பயன்படுத்துற? அப்போ அதான் என்னுடைய கேள்வி. அதற்காகத்தான் இப்போ 10 லட்சத்துக்கு 10 லட்சம் கட்டமாக நான் வெளியிட்டிருக்கிறேன். அதுலேயும் எழுத்து வருவது மாதிரியும் நான் கண்டுபிடிப்பேன். அதாவது எழுத்து என்றால் உலகில் அனைத்து மொழிகளிலும் எல்லா எழுத்துக்களிலும் நான் கண்டுபிடிப்பேன். அதாவது யாரு எப்படி கட்டங்களை வரைந்து கொடுக்கிறார்களோ எழுத்துப்படி அதுபடி நான் கண்டுபிடிப்பேன். அந்த மாதிரி கணிதம் இது. அப்போ அப்படி இருக்கும்போது திருட்டுத்தனமாக வாழ்றவங்க இதை யாரும் அவளை எளிதில் காப்பி அடிக்க முடியாது. புரிந்து கொண்டீர்களா? அதுக்குத்தான் ஒரு மனிதன் வந்து உழைக்காம எப்படி ஆண்டவன் அறிவு கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாருல்ல. உழைக்கிறதுனால தான் அறிவு கொடுக்குறாரு. அப்போ அதை சிந்திக்க வேண்டும்ல. இப்போ உலகமே ஏன் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு? உழைச்சு வாழ்றவங்க அதிக மக்கள் இருக்கிறாங்க. அப்போ உழைச்சு வாழ்றவங்களுக்கு ஆண்டவன் எப்பவுமே நன்மையை கொடுப்பாரு. புரிந்து கொண்டீர்களா? அதுபோல தான் நானும் உலகத்துக்கு ஒரு கல்வி தொண்டை செய்ய வேண்டும் என்று நானும் யோசிச்சேன். திருட்டுத்தனமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இதை நாம் மூடிக்கொண்டே இருந்தால் அப்போ அவர்கள் ஏமாற்றி விடுவார்களே, உலக மக்களுக்கு நன்மை கிடைக்காதே என்று நானும் சிந்தித்தேன். அப்படி சிந்தித்து பிறகுதான் நான் இப்படி வெளியிட்டேன் சமூக வலைதளங்களில் 10 லட்சத்துக்கு 10 லட்சம் கட்டமாக. அப்போ திருடி வாழ்றவங்க அதை அவ்வளோ எளிதில் கண்டறிய முடியாது. புரிந்து கொண்டீர்களா? இப்போ திறமை இருந்தால் இந்த கணக்கை கண்டறியலாம். புரிந்து கொண்டீர்களா? இதோ மீண்டும் நன்றாக சொல்கிறேன், கவனியுங்கள். 10 லட்சத்துக்கு 10 லட்சம் கட்டங்களில்
ஒவ்வொரு கட்டத்துக்கும் 100 இலக்கங்களை கொண்ட எண்கள் முதல் 500 இலக்கங்களை கொண்ட எண்கள் வரை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு முறை பயன்படுத்திய இலக்க எண்களை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. இதுவே விதிமுறையில் முக்கியம். புரிந்து கொண்டீர்களா? இதில் ஒவ்வொரு வரிசைக்கும் நாம் கூட்டும்போது மொத்த கூட்டுத்தொகை எந்த இலக்க எண் வந்ததோ அதே இலக்க எண் தான் அனைத்து வரிசைகளுக்கும் வர வேண்டும். புரிந்து கொண்டீர்களா? இதேபோல மூளைக்கு மூளையாகவும் நாம் எப்படி கூட்டினாலும் அதே இலக்க எண் தான் வர வேண்டும். இதுதான் விதிமுறையில் முக்கியம். இப்போ மேலும் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அமெரிக்காவில் 5 லட்சம் கட்டத்தை நாம் தேர்ந்தெடுத்துக்கொள்கிறோம். அதே போல் இந்தியாவிலேயும் 5 லட்சம் கட்டத்தை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளணும். அப்போ அந்த ரெண்டையும் கூட்டும்போது அதே இலக்கணம் தான் வர வேண்டும். மொத்த விடை. புரிந்து கொண்டீர்களா? இதுதான் ரொம்ப விதிமுறை முக்கியம். இப்போ பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதியே இருக்கிறது. இப்போ நாட்டுக்கு நாடு கரெக்டாக அனுப்பி பங்கு பண்ணி பாருங்கள், எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் இந்த கணக்கும் இப்போ எந்த நாட்டிலேருந்து எந்த திசையிலிருந்து கூட்டினாலும் அதே போல் ஒரே மாதிரி இலக்க எண்களாக வர வேண்டும். இதுதான் விதிமுறையில் முக்கியம். இப்போ ஸ்வீடனில் 5 லட்சம் கட்டங்களை நாம் தேர்ந்தெடுத்துக்கொள்கிறோம். அதே போல் நார்வேலையும் 5 லட்சம் கட்டங்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். அப்போ அந்த ரெண்டையும் கூட்டி பார்க்கும்போது அதே இலக்க எண் தான் வர வேண்டும். நாம் முத எந்த வரிசையில் கூட்டினோமோ அந்த எண் தான் வர வேண்டும். அதுவும் வரிசையில் மொத்த எண்ணாக நாம் எந்த எண்ணை கூட்டினோமோ அதே எண் தான். புரிந்து கொண்டீர்களா? நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். இப்போ இந்த கணக்கு ஒரு பரீட்சை மாதிரி தான். அதாவது முதல்ல பாஸ் பண்ணுறவங்களுக்கு நான் அரசு முன்னணியில் 2 லட்சம் பரிசு தொகை வழங்க தயாராக உள்ளேன். இதை மனசில் வச்சு அனைவரும் அறிவியலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு நன்மை என்று நினையுங்கள். எல்லோருக்கும் அறிவு வளர கூடவும் செய்யும். புரிந்து கொண்டீர்களா? இப்போ ஒரு பரீட்சை மாதிரி இருக்கும்போது அதே போல் திருட்டுத்தனமாக காப்பி அடித்து பிழைக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்காதீர். அனைவருக்கும் புத்திமதியை எடுத்து கூறுங்கள். எல்லோருக்கும் அறிவு வளரட்டும். திருட்டுத்தனமாக மட்டும் காப்பி வேண்டாம் என்று அனைவரிடமும் எடுத்து கூறுங்கள். புரிந்து கொண்டீர்களா? இதோ மீண்டும் நன்றாக கவனியுங்கள். இந்த போட்டியை அனைவரும் மெமரியில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதேபோல் இந்த போட்டியை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் ஆய்வுகள் நடத்த வைத்துள்ளேன். இதில் அவர்கள் அனைவரும் ஆய்வுகள் பண்ணி வருகிறார்கள். அதேபோல நீங்களும் ஆய்வுகள் செய்து கண்டுபிடியுங்கள். 2 லட்சம் பரிசை முதல் நபராக வெல்லுங்கள். புரிந்து கொண்டீர்களா? இதோ மீண்டும் எடுத்துக் கூறுகிறேன். இந்த போட்டியை ஏற்கனவே கூகுள் நிறுவனமோ அல்லது நோபல் நிறுவனமோ அல்லது மத்திய அரசோ 1000 லட்சம் கோடி பரிசு என்று அறிவித்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதேபோல மீண்டும் புதிதாக ஒரு கணக்கை கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். அதாவது என்னவென்றால், லட்சத்துக்கு லட்சம் கோடி பரிசு என்று அறிவித்தாலும் நான் அதை ஜெயித்து காட்டுவேன். இதற்கு உலகில் எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்கள் இதற்கு துணை புரிந்தால் நான் ஜெயித்து காட்டுவேன். அதேபோல மத்திய அரசு தொடர்பு கொண்டால் அதற்கும் நான் இந்த போட்டியை ஜெயிச்சு காட்டுவேன். அந்த மாதிரி கணக்குகளை நான் ரகசியமாக கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன்.
அதனால் எல்லோரும் சிந்தித்து அறிவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், மெமரியிலும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.